என் பேர் விஸ்வாசம். விஸ்வாசத்தில் பலே ஆளு நான். இருப்பா, ஜீவ புஸ்தகத்தில் உன் பேர் இருக்கான்னு பார்க்குறேன். இல்லை உன் பேர் இல்லை. என்னது, என் பேர் இல்லையா? வாரம் சர்ச்சுக்கு போகிறேன், காணிக்கை செலுத்துகிறேன், ஜெபம் பண்ணுவேன். என் பேர் இல்லை. மனுஷ பார்வைக்கு ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவருக்கு அருவருப்பான செயல். உன் பேர் இல்லை. வா எண்ணெய் சட்டி ரெடியாக இருக்குது, உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். உம்முடைய பெயர் என்ன? என் பேர் கில்டா. நான் அந்நிய பாஷை நல்லா பேசுவேன். வேகமா ஜெபம் பண்ணுவேன். பேசுறது அந்நிய பாஷை, ஆனா தெரு சண்டையில கெட்ட பாஷை. போ உன் பேர் இல்லை. அந்த பக்கத்து வீட்டு அக்கா டைசி, அவ பேர் இருக்கா? பார்க்குறேன். இல்லையே. அப்பா, அது போதும். நான் இல்லைன்னா அவளும் இருக்கக்கூடாது. வா எண்ணெய் சட்டி ரெடியாக இருக்குது, உன்னை பொறிச்சு எடுத்துடுறேன். உன் பேர் என்ன? என் பேர் ஆல்பர்ட். நான் தசம பாகம் கொடுப்பேன், தான தர்மங்களை செய்வேன். ஆண்டவரே, நம்பாதீங்க. எல்லாம் லஞ்ச பணம். லஞ்சம் வாங்குவது உமக்கு பிடிக்காத செயல். நீங்க நல்ல கவர்மெண்ட் வேலையை கொடுத்தீங்க, ஆனா லஞ்சம் வாங்கினான். போ உன் பேரு ஜீவ புஸ்தகத்தில் இல்லை. வா எண்ணெய் சட்டி ரெடியாக இருக்குது, உன்னை வறுத்தெடுத்துடுறேன். உன் பேர் என்ன? என் பேர் எஸ்தர். உங்க பேரு ஜீவ புஸ்தகத்தில் உள்ளது. எல்லா விதத்திலும் நீங்க உண்மையாகவும் தேவனுக்கு பிரியமாகவும் எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் செய்து கொண்டிருந்தீர்கள். நீங்கள் உள்ளே செல்லலாம். உங்க பேர் என்ன? என் பேர் பியூலா. உங்க பேரு ஜீவ புத்தகத்தில் கிறுக்கப்பட்டிருக்கிறது. நான் ஒரு பாவமும் செய்யலையே. சர்ச்சுக்கு போவேன், ஜெபம் பண்ணுவேன், பைபிள் வாசிப்பேன், எல்லாம் சரியாக செஞ்சேன். ஏன் என் பேருக்கு இருக்கப்பட்டீங்க? வெயிட், நீங்க என்ன செஞ்சீங்கன்னு சொல்றேன். உங்க பேர் என்ன? என் பேர் கலா. என் பேர் இருக்கான்னு பாருங்க. உங்க பேர் இல்ல. அப்படியா? என் பேர் பரலோகத்தில் இருக்கான்னு பாருங்க. பாவத்தை விட்டு மனம் திரும்பல, இயேசுவை உள்ளத்துல ஏத்துக்கல. இயேசுவா? ஆமாம், பியூலாக்கா வீட்டில். இதோ பியூலாக்கா அக்கா, உங்கள் வீட்டில் நான் வேலை செஞ்ச ஒரு வார்த்தை கூட சொல்லலையே இயேசுவை பற்றி. ஏன்னா நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை, அதனால பரலோகம் போக முடியாது. சொல்லலையே இயேசுவை பற்றி சொல்லலையே. வா உனக்கு எண்ணெய் சட்டி ரெடியாக இருக்குது, நான் கூட்டிகிட்டு போகிறேன். உங்க பேரு? சாந்தி. உன் பேரு சாந்தியா? உன் பேரு இல்லை, நீ போகலாம். ஏன் இல்லை? நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் தான் பரலோகமா? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று வேதவசனம் சொல்கிறது. எனக்கு கூட ஒரு கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட் இருந்தா. இதோ பியூலா தான். நீ ஒரு வார்த்தை இயேசுவை பற்றி சொல்லியிருக்கலாமே, ஏண்டி இப்படி பண்ணிட்ட? ஐயோ, என்னை மன்னிச்சிடுங்க. நான் உங்ககிட்ட எல்லாம் இயேசுவை பற்றி சொல்லலை. அவங்கள விட்டுடுங்க. சுவிசேஷம் சொல்லுவது நம்ம மேலே விழுந்த கடமை. அதை சொல்லலைன்னா ஐயோ. இயேசுவை பற்றி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்கள், கூட வேலை பார்க்குறவங்க கிட்ட சொல்லுங்கள், பக்கத்து வீட்டில் சொல்லுங்கள், சொந்தக்காரவங்க கிட்ட சொல்லுவீங்களா? This video is sponsored by BuyMode mobile app. இந்த BuyMode மொபைல் ஆப்புங்கிறது ஒரு ஷாப்பிங் ஆப். இந்த ஷாப்பிங் ஆப்பை நீங்கள் மற்ற ஷாப்பிங் ஆப்போட கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா மற்ற ஷாப்பிங் ஆப்போட கம்பேர் பண்ணும்போது ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். இது நீங்கள் ஒன் டைம் போய் செக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப பிடிச்சிடும். ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க.